பிஜேபியின் புதிய தேசிய தலைவர் யார் இந்த நிதின் நபீன்? இது சாதாரண நியமனம் இல்லை. பீகாரிலிருந்து ஒரு எம்எல்ஏவை தேசிய பணிநிர்வாக தலைவராக ஆக்கியதின் பின்னணி என்ன? முழு உண்மையும் இந்த 60 வினாடியில். சமீபத்தில் பாஜக தேசிய தலைமை ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பீகார் மாநில அமைச்சர் நிதின் நபீன் இவரைத்தான் கட்சியின் தேசிய பணிநிர்வாக தலைவராக நியமித்துள்ளது. 45 வயதாகும் இவர் ஒரு சாதாரண தலைவரா? கிடையாது. இவர் பாட்னாவிலிருந்து தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏவாக வென்றவர். குறிப்பாக 2020 தேர்தலில் நடிகர் சத்ருகன் சின்ஹாவின் மகன் லவ் சின்ஹாவை தோற்கடித்து கவனம் ஈர்த்தார். கட்சியின் அடித்தள தொண்டர்களுடன் நெருக்கமானவர். அமைப்பை பலப்படுத்துவதில் கில்லாடி. ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிந்துள்ள நிலையில் இந்த நியமனம் ஒரு முக்கிய அரசியல் சிக்னல். ஒரு மாநில அமைச்சராக இருந்தவர் டெல்லிக்கு சென்று ஒட்டுமொத்த நாட்டின் பாஜக தேர்தல் உத்திகளையும் இனி இவர்தான் நடைமுறைப்படுத்தப் போகிறார். இது தமிழ்நாட்டில் உள்ள நம்ம ஊர் அரசியல் பார்வையாளர்களுக்கும் முக்கியமான செய்தி. இப்போ அவருடைய ரோல் என்ன? மத்திய தலைமைக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையே பாலமாக செயல்படுவதுதான். அவர் ஒரு கட்சி ஒழுங்கு தலைவர். பீகாரில் தேர்தல் மேலாண்மை, தொண்டர்கள் வலையமைப்புன்னு எல்லாத்தையும் சிறப்பாக ஒருங்கிணைத்ததாலதான் இந்த உயரம். அடடா, ஒரு மாநில தலைவர் இப்படி தேசிய அளவில் ஜொலிப்பது பாராட்டுக்குரியது. இது 2026 தேர்தல்களுக்கான பாஜகவின் மாஸ்டர் பிளானாக இருக்கலாம். இவர் காயஸ்தா சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அரசியல் ரீதியாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிதின் நபீனின் இந்த எழுச்சி டெல்லி அரசியலில் ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. இனி வரவிருக்கும் மாநில தேர்தல்கள் மற்றும் பொதுத் தேர்தலுக்கான பாஜகவின் உத்திகள் இவரை மையமாக வைத்தே இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த புதிய தலைவர் பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வாரா? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல உடனே சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. யார் அந்த தலைவர்னு தெரிஞ்சாச்சு. இனி அரசியல் சூடு பிடிக்கும்.